அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 3 நாளில் வசியமாக ஒரே ஒரு அன்னாசி பூ, அதாவது ஸ்டார் அனீஸ் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை அன்பாக ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிக முறைகளும் கூட ஒரு டைப் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு பொருளையோ ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் தாங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம், நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் சாத்வீகமானவை. ஏன்னா சில பேர்லாம் வசியம்னா உடனே நம்ம சொல்றதை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் அப்படியே செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றது கிடையாதுங்க. நம்ம அப்லோட் பண்ற அனைத்து வசிய முறைகளும் எப்படி பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, உண்மையான அன்பு, பாசம், காதல், புரிதலை தரக்கூடியது. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் ஏதோ பிரச்சனை, மனஸ்தாபம் காரணமாக உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அல்லது உங்க கூட பேசாமலேயே இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யும் போது அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை அதிகமாக மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான நல்ல குணங்களை அவங்க அதிகமா மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களை ஆழமாக ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அவங்களுக்கு உருவாகும். அவங்களுடைய ஆழ்மனதுல உங்களை பற்றிய எண்ணங்கள் மேலோங்க ஆரம்பிக்கும். உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட உங்க கூட பேசணும், உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. தவறு உங்க பக்கம் இருந்தால் கூட அதை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்களை மன்னிச்சு உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, இன்னும் அதிகமான அன்பை காட்ட ஆரம்பிப்பாங்க. சோ இது போலதாங்க நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். உண்மையான உறவுகள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும்ன்றதுக்காக தாங்க இது போன்ற வசிய முறைகளை நம்முடைய சித்தர்களும் மகான்களும் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நன்மைக்காக, நல்ல உறவை மேம்படுத்துவதற்காக மட்டுமே நீங்க பயன்படுத்தணும். சரிங்க, இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தொடர்ந்து 3 நாட்கள் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நார்மலா நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா கூட இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா மாலை 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரே நாளில் நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்ககிட்ட பழையபடி பேசிட்டாலும் கூட 3 நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவில் டிராப் பண்ணிடக்கூடாதுங்க. ஈவினிங் 7 PM டு நைட் 12 AM வரைக்கும் இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிந்தவரை ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தனி ரூம்ல உட்கார முடியாதவங்க கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்றது ப்ராவர்ப். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். நீங்க தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். தெற்கு திசையை நோக்கி, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க தரையில, சேர்ல, பெட்ல கூட உட்கார்ந்துக்கலாம். நல்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு எண்ணிக்கையில் அன்னாசி பூ. இதை ஸ்டார் அனீஸ்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தாங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. உடையாமல் விதைகள் இருக்கக்கூடிய ஸ்டார் அனீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. விதைகள் வெளியே வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ஸ்டார் முழுமையாக இருக்கணும். இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு நடுவுல இந்த ஸ்டார் அனீஸ் அன்னாசி பூவை வச்சுட்டு கையை மடி மீது வச்சுக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வலது கையில தாங்க இந்த அன்னாசி பூவை வைக்கணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அந்த அன்னாசி பூவை பிடிச்சுக்கோங்க. இப்ப இந்த கையை மடி மீது வச்சுட்டு மூச்சு காற்றை நல்லா நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம்.
ஜஸ்ட் உள்மூச்சு வெளிமூச்சு அதை நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூச்சு காற்றை நீங்க பொறுமையா கவனிக்கும் போது மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி மனம் ஒருநிலைப்படும். உடம்பும் மனசும் நல்லா லைட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் வருவதை போல ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த உணர்வு வந்தவுடன் யாருக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை அமைதியா மனசுல நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. முடிந்தவரை அந்த நபருடைய முகத்தை நல்லா நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மனதார அவங்கள நீங்க நினைக்கணும். வேற எந்த பக்கமும் கவனம் சிதறக்கூடாது. அந்த நபர் மீது வருத்தமோ அவங்க பேசலன்ற ஏக்கமோ கோபம் வெறுப்புன்னு எந்த ஒரு நெகட்டிவான தாட்டும் இருக்கக்கூடாதுங்க. அவங்கள நீங்க ரொம்ப சந்தோஷமாக உணரணும். நீங்களும் அந்த நபரும் சந்தோஷமா இருந்த அந்த காலகட்டத்தை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த நபர் மீது உண்மையான அன்பு பாசம் காதல் பொங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நம்ம சொல்லணும். க்ளீம் பெயர் வசி வசி. இந்த மந்திரத்தில் பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயரை சொல்லணும். அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் க்ளீம் ராஜா வசி வசி. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் க்ளீம் ராணி வசி வசி. இந்த மந்திரத்தில் க்ளீம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பீஜாட்சரத்தை நல்லா நீங்க இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லணும். க்ளீம் இது போல நீங்க உச்சரிக்கணும். அந்த நபரை மனதார சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே 15 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். ஒரு அலாரம் வேணா செட் பண்ணி வச்சுக்கோங்க 15 நிமிடங்களுக்கு. ஏன்னா டைம் ஆயிடுச்சான்னு அதன் மீது கவனம் திரும்பும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு அந்த அன்னாசி பூவை ஒரு பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. 3 நாட்களும் அதே அன்னாசி பூவை தாங்க நம்ம பயன்படுத்தணும். இப்ப நம்ம பார்த்ததை போலவே 3 நாட்களும் இந்த ஜபத்தை நம்ம செய்யணும். அந்த அன்னாசி பூவை பிறகு சமையலுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. 3 நாட்கள் 3 டேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை நீங்க டஸ்ட்பின்ல எங்கனா தூக்கி போட்டுருங்க. அதனுடைய சாரம் போயிருக்கும். முக்கியமான சீக்ரெட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ற டைம்ல அந்த குறிப்பிட்ட நபரை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்க. அவங்க கிட்ட இருந்து கால் வருதா மெசேஜ் வருதா இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றோம் எதனா சேஞ்சஸ் தெரியுதான்னு நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சோ இந்த மெத்தட முழு நம்பிக்கையுடன் உற்சாகமான மனநிலையோட நல்ல தைரியமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்ற நேரம் முழுவதும் உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேற பக்கம் நீங்க கவனத்தை திருப்புங்க. மேஜிக் போல அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க கேட்டிருந்தீங்க, காதலுக்கான ஏதாவது தாந்திரிக பொருட்கள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்பவுமே ஸ்பெஷலான உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய யூனிக்கான ரோடோக்ரோசைட் பிரேஸ்லெட்டை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். காதலுக்கான முக்கியமான தாந்திரிக பொருள் இது. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி காதலர்கள் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவும் பலப்படணும்னா இந்த பிரேஸ்லெட்டை நீங்க வேர் பண்ணிக்கலாம். முக்கியமான சீக்ரெட், உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த நபர்களுக்கு இதை அன்பளிப்பாக கிஃப்டாக நீங்க கொடுத்து அவங்க அதை வேர் பண்ணும்போது லைஃப் லாங் அந்த நபர் உங்க கூடவே இருப்பாங்க. எல்லாருடைய லைஃப்லயுமே பார்த்தோம்னா சில டாக்ஸிக்கான நபர்கள் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது போன்ற நபர்கள் நம்மை விட்டு விலகிறதுக்கு இந்த பிரேஸ்லெட்டை நீங்க அணிஞ்சுக்கிட்டாலே போதும். பாசிட்டிவான பீப்புளை மட்டும் தாங்க நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. நெகட்டிவ் பீப்புள் அவங்களாகவே உங்களை விட்டு போயிடுவாங்க. தோஷம் இல்லாத கிறிஸ்டல் பிரேஸ்லெட் இது. இது நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்ல ஸ்டேஷனரி கடைகள்ல கிடைக்கிற பிரேஸ்லெட் கிடையாதுங்க. ஒரிஜினல் ரோடோக்ரோசைட். கணவன் மனைவி காதலர்கள் இல்ல நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க இல்ல உங்களுக்கு பிடித்தமான நபர் ஆனா உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா இதை நீங்க கிஃப்டா கொடுத்து பாருங்க. அதை அவங்க கையில அணியும் போது உங்க 2 பேருக்கு இடையும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். நீங்களும் இதை கையில வேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்பும் நபருக்கும் இதை கொடுங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் அல்லது லெஃப்ட் ஹேண்ட் எந்த கையில வேணாலும் இந்த பிரேஸ்லெட்டை நீங்க வேர் பண்ணிக்கலாம். இதற்காக பூஜைகள் மந்திர ஜபங்கள்னு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தோம்னா வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சுதான் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். சோ தோஷம் கிடையாதுங்க. தூங்கும் நேரம் கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம். குளிக்கும் நேரத்துல மட்டும் நீங்க எடுத்து வச்சிருங்க. அதிகப்படியான தண்ணீர் படுவதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம பார்த்த இந்த ரோடோக்ரோசைட் பிரேஸ்லெட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.